ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழ்பவர் சாயிநாதர். பக்தர்கள் கேட்கும் வரங்களை உடனுக்குடன் அள்ளி அள்ளி தருபவர் சாயிநாதர். மகா சமாதிக்கு பிறகும் தம்மை சரணடைந்த பக்தர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி வருபவர் சாயிநாதர். இன்று விஜயதசமி நாளான மதியம் 2:30 மணிக்கு சாயிபாபா மகா சமாதி அடைந்த நாள். இந்த மங்களகரமான நாளில் சாயப்பாவிடம் என்ன கேட்டாலும் நிச்சயமாக அது நமக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு கேட்போம். அனைத்து ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் சாயிநாதரிடமிருந்து. மதியம் 2:30 மணிக்கு நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சாயிநாதரின் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். சாயிநாதரின் ஆசிர்வாதத்தை பார்வையையும் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். முன்பு ஒரு காலத்தில் நிஜாமின் ஆட்சிக்கு உட்பட்ட பத்ரி என்ற கிராமத்தில் ஹரிசாதே தன் மனைவி லக்ஷ்மியுடன் வாழ்ந்து வந்தார். வறுமை அவர்களை வாட்டினாலும் அதைவிட மற்றொரு கவலை அவர்களை மிகவும் வாட்டியது. தங்கள் சன்னதி வளர ஒரு வாரிசு இல்லையே என்பதுதான் அந்த கவலை. பல விரதங்கள் வழிபாடுகளின் பலனாக அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஒரு நாள் அந்த குழந்தையின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் அந்த குழந்தை ஒரு தெய்வாம்சம் பெற்ற குழந்தை என்றும் தெரிந்து கொண்டார். அதே தருணத்தில் அந்த குழந்தையின் பெற்றோர் விரைவில் இறந்து விடுவார்கள் என்பதையும் அந்த குழந்தை வேறு இடத்தில் வளரும் என்பதையும் தெரிந்து கொண்டார். விஷயத்தை குழந்தையின் பெற்றோர்களிடம் தெரிவித்தார். பெற்றோர்கள் மிகவும் வருந்தினர். ஆனாலும் விதியை மாற்ற முடியாதல்லவா? ஒரு நாள் இரவு அவர்களின் கனவில் தோன்றிய இறைவன் முற்பிறவியில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து பிராமண குடும்பத்தில் வளர்ந்து ராமநாம தாரக மந்திரத்தை பாரெங்கும் பரப்பிய கபீர்தாசரே இப்பொழுது உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறார். வருங்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபிக்க இருக்கிறது. நாளை காலையில் பக்கீர் ஒருவர் உங்கள் வீட்டிற்கு வருவார். உங்கள் குழந்தையை கொடுக்குமாறு கேட்பார். தயங்காமல் உங்கள் குழந்தையை அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். அதுதான் அந்த குழந்தைக்கு நல்லது என்று சொல்லி மறைந்தார். மறுநாள் காலையிலிருந்தே அந்த குழந்தை அழுதபடியே இருந்தது. தாயார் லக்ஷ்மி சமாதானப்படுத்தினாலும் அழுது கொண்டே இருந்தது. சிறிது நேரத்தில் பக்கீர் வந்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! அழுந்திருந்த குழந்தை உடனே அழுகையை நிறுத்திவிட்டு சிரிக்கத் துவங்கியது. வந்தவர் குழந்தையை தருமாறு கேட்டார். உடனே அந்த பெற்றோர்கள் குழந்தையை அவர் கையில் கொடுத்து விட்டனர். சில வருடம் கழிந்தது. பக்கீரின் உடல் நலம் மிகவும் மோசமடைந்தது. உடனே அந்த பக்கீர் தன் மனைவியை அழைத்து, இப்பொழுது நான் சொல்லப் போவது உனக்கு வருத்தம் தரத்தான் செய்யும். ஆனாலும் சொல்லிதான் ஆக வேண்டும். நான் மறைந்ததும் நீ நம் மகனை அழைத்து கொண்டு சேலு என்ற இடத்தில் வசித்து வரும் கோபால்ராவ் தேஷ்முக் என்னும் வேங்கூசாவிடம் சென்று அடைக்கலம் கேள். அவர் ஒன்றை நன்றாக பார்த்து கொள்வார் என்று சொன்னாராம். அதன்படியே பக்கீர் இறந்தும் விட்டார். மனைவி அந்த குழந்தையோடு வெங்கூசாவிடம் சென்று அடைக்கலம் கேட்டார். அவரும் அடைக்கலம் கொடுத்தார். வெங்கூசா தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவனின் முகத்தை பார்த்ததுமே அனைத்து ரகசியத்தையும் அறிந்து கொண்டார். அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்த்தார். எங்கிருந்தோ வந்த அந்த சிறுவனுக்கு வெங்கூசா இத்தனை முக்கியத்துவம் தருவது பல வருஷங்களாகவே அவனுடன் இருந்து வரும் மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. பொறாமை தலை தூக்கியது. அந்த சிறுவனை கொன்று விடுவாறு திட்டம் தீட்டினர் அங்கு இருந்த மற்றவர்கள். இந்த திட்டத்தையும் அறிந்து கொண்டார் வெங்கூசா. ஒரு நாள் வெங்கூசா ஒரு மரத்தடியில் படுத்திருந்தார். பக்கத்தில் அந்த சிறுவன் அவருடைய அறிவுரையை கேட்டுக்கொண்டே நின்றிருந்தார். அப்பொழுது அந்த பொறாமை பிடித்த மற்றவர்கள் அந்த சிறுவனை கொல்ல எண்ணி ஒரு பெரும் செங்கல்லை எடுத்து வீசினர். இதை எதிர்பார்த்த வெங்கூசா தம் கரங்களை உயர்த்தி அந்த செங்கல்லை அந்தரத்திலேயே நிற்கும்படி செய்தார். அவர்கள் மற்றொரு செங்கலை எடுத்து வீசினார்கள். அது வெங்கூசாவின் நெற்றியில் பட்டு இரத்தம் பெருகியது. இதை பார்த்த சிறுவர், சாயிநாதர், என்னால் தான் எந்த விபரீதம் உங்களுக்கு நடந்திருக்கிறது?
எனவே உங்களிடம் இருந்து பிரிந்து செல்ல என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார் சாயிநாதர். உடனே வெங்கூசாவும் ஒப்புக்கொண்டார். சிறுவனே, நீ என்னை விட்டு பிரிய போகும் நேரம் வந்துவிட்டது. அது பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய புனித பயணத்தை இன்றே இங்கிருந்தே தொடங்கு. உன்னால் இந்த உலகம் அடையப் போகும் நன்மைகள் ஏராளம் என்று கூறி அவருக்கு விடையளித்தார் வெங்கூசா. குருநாதின் வார்த்தைகளை கேட்டு நெகிழ்ச்சி அடைந்த சாயிநாதர் அவருடைய பாதங்களில் பணிந்து வணங்கி விடைபெற்றார். அப்பொழுது அந்தரத்தில் நிலைநிறுத்திருந்த செங்கலை அவருக்கு நினைவாக பெற்றுக்கொண்டு மேற்கு திசையை நோக்கி தன்னுடைய நெடிய அருள் பயணத்தை தொடர்ந்தார் சாயிநாதர். குருநாதர் அந்தரத்தில் நிறுத்திய அந்த செங்கலை புனிதமானதாக பாவித்த சாயிநாதர் எப்பொழுதும் அந்த செங்கல்லை தம்முடனேயே வைத்து கொண்டிருந்தார். சாயிநாதர் மகா சமாதி அடைவதற்கு சிறிது நாட்களுக்கு முன்னர் குருவிடம் பெற்று வந்த அந்த செங்கல் 2 துண்டுகளாக விழுந்து உடைந்தது. அப்பொழுதே சாயிநாதர், இந்த செங்கல்லின் உதவியோடு நான் ஆத்மாவை பற்றி தியானித்து வந்தேன். இப்பொழுது அது உடைந்து விட்டது. இது என் உயிரே ஆகும். அது என்னை விட்டு பிரிந்து விட்டது. இனி நானும் நீண்ட காலம் இந்த உடலில் இருக்க மாட்டேன் என்று கூறினார். தாம் சொன்னது போலவே அடுத்த விஜயதசமி நாளில் அக்டோபர் 15ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு பாபா மகா சமாதி அடைந்தார். மகா சமாதிக்கு முன்பாக என் கல்லறை உங்களிடம் பேசும். என் ஷீரடி மண் உங்கள் கோரிக்கைகளுக்கு பதில் சொல்லும். என் பெயரும் பேசும் என்று அவர் கூறியபடியே இன்றைக்கும் ஷீரடி மண்ணை மிதிப்பவர்களுக்கும் பாபாவின் சமாதி மந்தரை தரிசிப்பவர்களுக்கும் பாபாவின் திருநாமத்தை உச்சரிப்பவர்களுக்கும் பாபா எந்நாளும் எப்பொழுதும் அருள் புரிந்த வண்ணமே இருக்கிறார். நாமும் பாபாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். கடினமான பாதையாக இருக்கிறதே என்று நினைத்தால் அது கடினமாகத்தான் இருக்கும். கடினமாக பாதையாக இருந்தாலும் சுலபமாக இருக்கிறதே என்று ஒரு முறை எண்ணிப்பார். உன் பாதை கடினமாகவே இருந்தாலும் கரடு முரடாகவே இருந்தாலும் உனக்கு அது நல்லதாகவே தெரியும். சமமாக பாதையாகவே உன் கால்களுக்கு இருக்கும். இன்பம் துன்பம் என்ற மாயையே உன்னை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அந்த போலியான சாயலுக்கு போய் நீ ஏன் அதீத முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த சூழ்நிலை உன்னை நெருங்கினாலும் இப்படி ஆகிவிட்டதே என்று பயப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. அந்த சூழ்நிலைக்கு என்னை பொறுப்பாளியாக்கிவிடு. உனக்கு வரும் சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை காத்து ரட்சிக்க உன் சாயப்பா எப்பொழுதும் இருப்பேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? அப்படியே உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதுவரை பயப்படாதே. நீ என்னை மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. நான் உன்னை மறக்கும்படி விட்டுவிடவும் மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தாமல் நான் விட்டுவிடுவேனா என்ன? மனதை நிதானமாக வைத்துக்கொள். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் வரை பொறுமையோடு காத்திரு. நீ செல்லும் பாதை சரியாக இருந்தால் மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான் வந்து சேரும். எனவே செல்லும் பாதையை முதலில் சரியாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள். நான் மெதுவாக நடப்பவன்தான், ஆனாலும் ஒருபோதும் பின்வாங்குவதே இல்லை, பின்வாங்கவே மாட்டேன் என்ற முடிவை உன் மனதிற்குள் எடுத்துக்கொள். எப்பொழுதும் எடுத்து வைத்த அடியை முன்னோக்கி மட்டுமே எடுத்து வைத்து கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் பின்னோக்கி எடுத்து வைக்க ஒரு நொடியும் நினைத்து கூட பார்க்காதே. தளராத இதயம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. தளராத இதயம் கொண்டவனாக இரு.
இந்த உலகில் நீ முடிப்பதை அனைத்தையுமே உனக்கு வெற்றிகரமாக முடித்து வைப்பேன் உன் சாயி தேவா. உன் வாழ்க்கையில் எப்போது தோல்விகள் நிற்கிறதோ அப்போது வெற்றியும் நின்று விடுகிறது என்பதை புரிந்து கொள். தோல்விகளை தட்டிவிட்டு நீ சென்று கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே எல்லா நொடியுமே உனக்கான வெற்றியை நோக்கி உன் பயணத்தை முயற்சித்து கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, சென்று கொண்டே இரு. கீழே விழாமல் இருப்பது பெருமையல்ல, கீழே விழும் பொழுதெல்லாம் எழுவதே பெருமையாக எண்ணிக்கொள். கீழே விழுந்து விட்டோமே, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து வேதனைப்பட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் நீ உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்று பார். உன்னை சுற்றி இருப்பவர்களே உன்னை ஆரவாரப்படுத்துவார்கள். விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரமாகி போகிறது என்ற நினைப்போடு உன் வாழ்க்கையில் நீ விதைத்து கொண்டே இரு. முயற்சியை ஒருவன் எப்பொழுது கைவிடுகிறானோ அன்று திறமை அவனிடமிருந்து போய்விடுகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு ஏன் இந்த கவலை? மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உழைத்து கொண்டே இரு. உழைத்து செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாக சேரும் வரை முயன்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை உன் வசம்தான். நினைவில் வைத்துக்கொள். நீ செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அது தருவது உன்னுடைய சாயி தேவாதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதனால் வெற்றியை நிச்சயமாக நீ சூடிக்கொள்வாய். உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என் பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்பதை யோசித்து நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். நிர்கதியாக விட்டுவிடவும் மாட்டேன். ஒரு நொடியில் அனைத்தையும் சரியாக்கிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன்னுடைய கர்ம வினை கழிய வேண்டாமா? என் அன்பு பிரியமே, இரவு துவங்கியவுடன் உடனே சூரியன் வருவதில்லை தெரியுமா? ஆனால் சூரியன் தோன்றாமலையாயிருக்கிறார். அதற்கான நேரம் வரும்பொழுது எல்லாம் சுபமாகவே நிகழும். இரவும் வெளிச்சத்திற்கு வர சூரியனுக்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே போல உன்னுடைய கஷ்டமும் தீர சில காலம் ஆகித்தான் இருக்க வேண்டும். அதற்கான நேரம் வரும் பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன்.
ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளிக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? வாழ்வில் இருக்கும் சிக்கல் ஒன்று தீரப்போகிறது. இதை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு இந்த ஒரு நாளை மட்டும் பொறுத்துக்கொள். நாளை உனக்காகவே விடியும். என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்க்கையில் பட்ட வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். ஆனால் இது இயற்கைதான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே இது இயற்கைதான். நீ எந்த இடத்திற்கு உன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே நிமிடம், அதே நேரம் உன்னை சுற்றி இருக்கும் அர்த்தமற்ற பேச்சுகளையும் அர்த்தமற்ற சிந்தனைகளையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதால் தான் உன்னை ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், உன்னை விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற பயத்தில்தான் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், உன்மேல் பொறாமையும் படுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற வேதனை அவர்கள் படுவதால்தான் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். நீ நினைத்ததை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு அது அவஸ்தையாக முடிந்துவிடுமே, மனபாரமாக திரும்பிவிடுமே. அதற்காகத்தான் அவர்கள் உன்னை எப்பொழுதுமே விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் நித்தம் நித்தம் இரவும் பகலும் உன்னை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி சீர்குலைக்கலாம், உனக்கு எப்படி சிக்கல்களை கொடுக்கலாம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், வீணடித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவா நீ பயப்படுகிறாய்? அவர்களுக்காகவா நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அவர்களை நினைத்து ஏன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறாய்? இவர்களின் பேச்சிற்காகவா, அவர்கள் கொடுக்கும் சிக்கலுக்காகவா உன் வாழ்க்கையை நீ துளைத்து கொண்டிருக்கிறாய்? ஒதுக்கிவிடு என் பிள்ளையே. அவர்களையும் அவர்கள் பேச்சையும் முதலில் ஒதுக்கிவிட்டு உனக்கான வெற்றியை நீ தேடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு.
உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களெல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மை உன்னை வந்து சேரும். நான் அதை உனக்காகவே சேர்த்து வைப்பேன். இந்த ஒரு நாளை மட்டும் பொறுத்துக்கொள். நாளை உனக்காகவே விடியல் விடியும். உன் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. நீ மட்டுமல்ல, நானும் என் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை தாண்டிதானே வந்திருக்கிறேன். கஷ்டங்களை பார்த்துதானே வந்திருக்கிறேன். சிக்கல்களை எல்லாம் கடந்துதானே வந்திருக்கிறேன். ஒரு கல்லானது அத்தனை வலிகளையும் தாங்கிக் கொண்டால்தானே அழகான சிலையாகவே வர முடியும். அதே போல உனக்கான வடிவம் கிடைக்கும் வரை உனக்கான சிக்கல்கள் அனைத்தையும் நீ பொறுத்துக்கொள் பிள்ளையே. சில நாட்கள்தான் பொறுத்து கொண்டால் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். பொறுமையோடு இருந்தால் அதற்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமைக்கான தீர்வு நிச்சயமாக பிறக்கும். ஆனால் கவலைப்படாதே. உன்னுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு, உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிய பிறகு நீ அந்த நிலவைப் போல மிக அழகாக பிரகாசிப்பாய். உன் வாழ்வும் மிக அழகாகவே பிரகாசமாகவே இருக்கும். உனக்கு சிக்கல் கொடுத்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாமே உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து கையேந்தி நிற்பார்கள். உன்னிடம் அண்ணாந்து பார்ப்பார்கள் உன் வளர்ச்சியை பார்த்து. அதுவரை பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுதும் நான் உனக்கு தீர்க்கமாக சொல்கிறேன். நீ உருக்குலைந்து போகவில்லை, உருவெடுக்கப் போகிறாய். பொறுத்திருந்து பார். நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று காத்திருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். பல நாட்களாக நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இப்படியே தாமதமாகிக் கொண்டே போய்கொண்டிருந்தால் என் வாழ்வு என்னாவது என்று நீ கேள்வி எழுப்புவது எனக்கு புரியாமல் இல்லை. என் காலடியில் விழுந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கள், துன்பத்தை களைத்தெடுங்கள், இன்பத்தை தாருங்கள் என்று நீ மன்றாடிய நேரம் முடிந்துவிட்டது. உனக்கான நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு, அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ, உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும், என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே, அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய்.
குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள். குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. சகலவிதமான கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? இப்பொழுது உன் வாழ்வில் நடப்பது பற்றியும் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும், ஆம் குழந்தையே, நடப்பதை பற்றி நினைக்கவே நினைக்காதே, சிந்திக்கவும் செய்யாதே. கலங்காதே. சிலவிதமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அதை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நல்ல விதமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு சாதகமாகவும் சுபமாகவும். மகிழ்ச்சியான தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன், நீ விரும்பிய வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பியது எல்லாமே உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் சர்வ நிச்சயமாக உனக்காகவே கனிந்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். உனக்கான நல்லது, உன் வாழ்விற்கான நல்லது அனைத்தும் உன்னை நெருங்கும் பொழுது நீயே அதை புரிந்து கொள்வாய், உணர்ந்தும் கொள்வாய். கேட்டது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எதை கேட்டாயோ, எதை விரும்பினாயோ, எதை பிரார்த்தனையாக வைத்தாயோ அவை அனைத்துமே உன்னை தேடி வரும் நேரம் கனிந்திருக்கிறது. புத்தம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷம் அல்லவா நீ? நீ கேட்ட வரம் எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. எதற்காகவும் விரக்தி மட்டும் அடைந்து விடாதே. மனதை நோகடிக்காதே, கலங்கி நிற்காதே. உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் தீயவர்கள், யார் உன் நன்மைக்கு பாத்திரமாக இருப்பவர்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். என்மேல் நீ வைத்த நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே உனக்கு காவலாக இருக்கும். உன்னை காத்து கொண்டே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நல்ல நிகழ்வு உன்னை தேடி வரும். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நீ இழந்த தவறவிட்ட மிகப்பெரிய இழப்பு ஒன்று உன்னை தேடி வரும். உன்னிடம் வந்து நிறைந்து இருக்கும். நான் இருக்கிறேன். உன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பும், அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணமும் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாக இருந்தாலும், சில சமயம் புயலாய், மழையாய், இடியாய் சில விஷயங்கள் உன் கண்முன்னே வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேலும் ரணங்களை தான் உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகின்ற நிலையில் நீ இருக்கிறாய். என் குழந்தையே, முதலில் அப்பா சொல்வதை கேள். என் வாக்கை கேட்பாயல்லவா? கேட்பாயென்றால் முழுவதுமாக கேள். உன் கண்களை முதலில் துடைத்துக்கொள். எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு.
எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு.